வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சோஃபாவில் பாண்டியன், அவர் பக்கத்தில் அரசி, அடுத்தது சேர்ல கதிர், அவருக்கு ஆப்போசிட் சேர்ல சரவணன் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ கோமதி அந்த பக்கம் கிராஸ் பண்ண, அடே கோமதி, நீ என்ன அதிசயமா இந்நேரம் கோவிலுக்கு போயிட்டு வர்றவன்னு பாண்டியன் கேட்குறாரு. அதானே, வீட்டு வேலையெல்லாம் முடிக்காம நீ எங்கேயும் வெளியில போக மாட்டியேம்மா அப்படின்னு சரவணன் கேட்க, இல்லடா, வரிசையா நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுல்ல, மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது, அதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்றாங்க கோமதி. என்னம்மா, சும்மா பக்கம் பக்கமா வேண்டியிருப்ப போல இருக்கு அப்படின்னு கதிர் கேட்க, ஆமாண்டா, எல்லார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணி எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு வந்தேன்றாங்க கோமதி. இனிமே பாரு, வீடே அமைதியா சந்தோஷமா இருக்க போகுதுடா அப்படின்னு கோமதி ரொம்ப நம்பிக்கையோட சொல்ல, அப்படி இருந்தா ரொம்ப நல்லதுதான்னு சிரிக்கிறாரு கதிர். நல்லா இருக்கட்டுமான்னு சரவணனும் சொல்றாரு. மீனாவும் ராஜியும் டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்து வெங்காயமும் வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கிட்டு இருக்க. செந்தில் படக்குன்னு ரூமை திறந்துக்கிட்டு, என்னங்க சார் சொல்றீங்க? அப்படியா? ஐயோ, என்ன இது இப்படி திடுதுப்புன்னு சொல்றீங்க? கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லைங்க சார் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வர, மீனாவும் படார்னு சேரை தள்ளி விட்டுட்டு ஓடி வர்றாங்க. ஆச்சியும் கூட சேரை நகர்த்தி விட்டுட்டு எழுந்திருச்சு வர்றாங்க. என்னடா ஆச்சு? ஏய் என்னடா அப்படின்னு கோமதி பதறிக்கிட்டு இருக்க. சரி, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்னு செந்தில் வாசலுக்கு ஓட போக, டேய் செந்தில், என்னாச்சுடான்னு கூப்பிடுறாரு சரவணன். அவரும் இங்க பக்கத்துல ஓடி வர்றாரு. என்னங்க என்னன்னு கேக்குறாங்க மீனா. செந்தில் எதுவும் சொல்லாம தலைய குனிறாரு. பாண்டியன் என்ன ஏதுன்னு ஒரு மாதிரி திடுக்குன்னு பார்க்க, அது ஆபீஸ்ல லஞ்ச விஷயம் பெருசா போகுது. ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லார் வீட்டுங்களுக்குமே விஜிலன்ஸ்ல இருந்து ரெய்டு வர்றாங்களாம் அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனாவோட முகம் அப்படியே வெள்ளை வெள்ளையர்னு சொவுறு மாதிரி ஆயிடுது. பாண்டியனோ பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. ஏய், எங்க இருந்து ரெய்டு வர்றாங்க அப்படின்னு கோமதி கேட்க, அத்தை, லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்துன்னு ராஜி சொல்றாங்க. கோமதியும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மீனா, நம்ம வீட்டுக்கு எப்ப வேணாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன்னு செந்தில் சொல்ல, நம்ம வீட்டுக்குன்னா இங்கேயா அங்கேயான்றாங்க மீனா. உடனே சரவணன், இங்கெல்லாம் எதுக்கு வர போறாங்க அப்படின்னு கேக்குறாரு. இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மீனா, குவார்டர்ஸ்க்கு தான் வருவாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, எல்லாருமே பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. ச்சே, என்ன இது, கோவிலுக்கு போனா பிரச்சனை ஓயும்னு நினைச்சேன், போயிட்டு வந்த அடுத்த நிமிஷமே புது பிரச்சனை வந்து தொலையுதேடா அப்படின்னு கோமதி பயமும் வருத்தமுமா கத்துறாங்க. ஏய், ஒன்னும் பிரச்சனை எல்லாம் கிடையாது, புது பிரச்சனை எல்லாம் கிடையாது, எல்லாம் பழைய பிரச்சனை தாங்கிறாரு பாண்டியன். அண்ணே, அந்த பணம் ஏதும் வச்சிருக்கியா அண்ணே அப்படின்னு அரசி கேட்க, இல்ல அரசி, எல்லா பணத்தையுமே அப்பா சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, அரசி இன்னும் கவலையா தான் பாக்குறாங்க. நாம இப்ப குவார்டர்ஸுக்கு கிளம்பணுமான்னு மீனா கேக்குறாங்க. போகணுந்தே, ஆனா நான் மட்டும் போயிட்டு வர்றேங்கிறாரு செந்தில். அண்ணே வாண்ணே, நானும் வர்றேன்னு கதிர் எழுந்திருக்கிறாரு. போயிட்டு வருவோம் அப்படின்னு கதிர் சொல்ல, நீ எதுக்குடா வர்றேங்கிறாரு செந்தில். டேய் டேய் டேய், கொஞ்சம் இருங்கடா. டேய் செந்தில், இப்ப அவங்க வந்தா உன்னை புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்களாடா அப்படின்னு கோமதி கேட்க, செந்தில் திடுக்குன்னு பாக்குறாரு. ஆனா பதில் சொல்லல. அம்மா, செந்தில் தான் அன்னைக்கு ஆபீஸ்ல பணம் வாங்கலல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல, என்னடா இவன் வேற, அதுக்கு முன்னாடி தான் வாங்கி இருக்கான்ல அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்க இப்பவே ரெடி ஆயிடுறாங்க கோமதி. அத்தை, அதெல்லாம் புடிச்சிட்டு போக மாட்டாங்க, இங்க எதையும் யோசிக்காதீங்கன்றதுங்க ராஜி. எல்லாரும் கலக்கமும் பதட்டமா நிக்க, நீ வாண்ணே, நாம போலாம் வா அப்படின்னு கதிர் சொல்ல, செந்திலும் திரும்புறாரு. ரெண்டு பேரும் வாசல் பக்கம் போலான்னு ஒரு ரெட்டை எடுத்து வைக்க, வீட்டுக்குள்ள 3 பேர் கடகடன்னு வர்றாங்க. அதுல ஒருத்தர் ஃபைலோட வர, பாண்டியன் எழுந்து நிற்கிறாரு. டக்குன்னு அரிசியும் சரவணனும் எழுந்து நிற்க, சார், நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து வரோம், இங்க செந்தில்ங்கிறது யாரு அப்படின்னு அவர் கேட்க, முன்னாடி நிக்கிற செந்தில் நான் தாங்க சார்ங்கிறாரு. PWDல நீங்க தானே வேலை பாக்குறீங்க அப்படின்னு அவர் கேட்க, ஆமான்னு தலையாடுறாரு செந்தில். உங்க வீட்டை நாங்க சோதனை போடணும் அப்படின்னு அவர் சொல்ல, செந்தில் மீனான்னு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. பாண்டியன் கோமதியும் கூட பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததா கதிர், சரவணன், அரசி, ராஜின்னு டிரான்ஸ்ஃபார்மர்ல பொறி பறக்கிறப்ப வர்ற சவுண்டோட பறக்கிற நெருப்பு துளி மாதிரி அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அண்ணி அப்படின்னு பயத்தோட அரசி கூப்பிட, அமைதியா இருன்னு ஜாட காட்டுறாங்க மீனா. சார், இதுவும் என் வீடு தான், ஆனா இந்த வீட்டுல நான் இல்லைங்க சார், நானும் என் ஒய்ஃபும் குவார்டர்ஸ்ல தான் இருக்கோங்க சார், நீங்க செக் பண்ணணும்னா அங்கதான் செக் பண்ணணுங்கிறாரு செந்தில். உடனே அவரு கோபமாகி, எங்க சோதனை பண்ணணும் எங்க பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியுங்க சார் அப்படின்னு அவர் சொல்ல, செந்திலுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. சைடில் ஒரு பாண்டியனை பார்வை பார்த்துட்டு,
இல்ல அவங்க சங்கடப்படுவாங்க இல்லைங்க சார்ங்கிறாரு. அதுக்காக சோதனை பண்ணாமல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவரு எல்லாரும் உங்க போன் எல்லாம் கொடுங்கன்றாரு. நாங்க சொல்ற வரைக்கும் யாரும் எங்கேயும் அசையக்கூடாது. போனை கொடுங்க சார், கொடுங்க சார் அப்படின்னு செந்தில் கிட்ட கையை நீட்ட அவர் போனை எடுத்து கொடுத்துடுறாரு. அடுத்து கதிர் கிட்ட கொடுங்க சார்னு வாங்குறாங்க. இங்க பாருங்க சார், நீங்க சோதனை போடுற அளவுக்கெல்லாம் எங்க வீட்டுல எதுவும் இல்லைங்க சார் அப்படின்னு கோமதி சொல்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க மேடம் அப்படிங்கிறவரு உங்க போனை கொடுங்க சார் அப்படின்னு சரவணன் கிட்ட இருந்தும் போனை வாங்கிடுறாங்க. சார் அது அப்படின்னு பாண்டியன் ஏதோ சொல்ல வர போனை ஒப்படைச்சிட்டு பேசாம உட்காருங்க சார், போனை கொடுங்க சார் அப்படின்னு கேட்க பாண்டியன் டீப்பாய் மேல இருக்க போனை எடுக்கிறாரு. அரசியும் டீப்பாய் மேல இருக்க அவங்க போன் எடுக்கிறாங்க. நீங்களும் உங்க போனை கொடுங்கம்மான்னு அரசியோட போனை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ராஜி என் போன் அங்க இருக்கு எடுத்துட்டு வாண்டுறாங்க மீனா. ராஜி டைனிங் டேபிள் கிட்ட போக முகம் இருண்டு போய் நிக்கிறாரு பாண்டியன். ராஜி போனை கொண்டு வந்து நீட்ட அதை வாங்கிக்கிட்டு யாரும் எங்கேயும் அசையக்கூடாது, எல்லாரும் இங்கேயே உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு மற்ற 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போறாங்க. நீங்க அந்த ரூம்ல பாருங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரூம்குள்ள போறாரு. ஓகேங்க சார்ன்ட்டு அவங்க ஒரு ரூம்குள்ள போறாங்க. ஒருத்தர் கிச்சனுக்குள்ள வந்து தொலை வைக்கிட்டு இருக்க, இன்னொருத்தர் பாண்டியன் கோமதி ரூம்குள்ள போய் பீரோவை திறந்து ஏதேதோ எடுத்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள வெளியே மக்கள் கூட்டம் அங்கங்க நின்னுட்டு வேடிக்கை பாக்குறாங்க. கிச்சனுக்குள்ள போனவரு அங்க இருக்க டப்பி கிப்பி எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு இருக்க, ரூம்குள்ள இருக்கவரு ஃபைலு ட்ரெஸ்ன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ 2 லேடிஸ் யார் இவங்க, எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு முணுமுணுக்க, எதுக்கு வந்திருக்காங்க, எதுக்கு சோதனை போடுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு ஒருத்தர். இந்த வீட்டுல கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்க யாரோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு லேடி சொல்ல, கவர்மெண்ட் வேலை பாக்குறது 2 பேரு, லஞ்சம் வாங்கினது யாரு, செந்திலா அவன் பொண்டாட்டியான்னு கேக்குறாரு ஒருத்தர். மீனா எல்லாம் வாங்க மாட்டா, செந்தில் தான் வாங்கியிருப்பான் போல, ஏதோ லட்சக்கணக்கில் வாங்கியிருப்பான் போல அப்படின்னு ஒரு லேடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்ல, அப்போ அரெஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதை எப்படி பண்ணாம இருப்பாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. பாண்டியன் பேசுற பேச்சுக்கு அவர் மகன் அருமையான காரியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு இன்னொரு லேடி சொல்ல, எல்லாரும் வீட்டுக்குள்ள எட்டி பாக்குறாங்க. கிச்சன்ல தேடி முடிச்சவரு பாண்டியன் பக்கத்துல ஒரு சேர்ல வந்து உட்கார்றாரு. நீங்க செந்திலோட அப்பாவான்னு கேக்குறாரு. ஆமாங்க சார்னு பாண்டியன் தலையாட்ட, நீங்க குன்னக்குடியில இருக்கீங்க, உள்ளூர்லயே உங்களுக்கு எப்படி போஸ்டிங் கிடைச்சது அப்படின்னு அடிப்படையிலேயே கைய வைக்கிறாரு அவரு. அதுக்கு செந்தில் எந்த பதிலும் சொன்ன மாதிரி தெரியல. நீங்க இதுவரைக்கும் கொடுத்த அப்ரூவல் எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் கொடுத்தீங்களா அப்படின்னு அவர் கேட்க, செந்தில் மீனா 2 பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பெக்டேஷனோட கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க, செந்தில் இல்லைங்க சார், வெரிஃபை பண்ணி தான் கொடுத்தேங்கிறாரு. ஓகே, ஏஇ சைடில் இருந்தோ இல்ல வேற யார் சைடில் இருந்தோ உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் வந்திருக்கா அப்படின்னு அவர் கேட்க, ஆஹா அப்படிலாம் இல்லைங்க சார் அப்படின்னு செந்தில் சொல்ல, நீங்க வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கு யார்கிட்ட இருந்தாவது ஏதாவது பணம் வாங்கியிருக்கீங்களான்னு அவரு டைரக்டாவே கேட்டுடுறாரு. செந்திலுக்கும் மீனாவுக்கும் தூக்கி வாரி போடுது. பாண்டியனும் பயங்கர அதிர்ச்சியோட பார்க்க, இல்ல அப்படின்னு ஈனஸ்வரத்துல சொல்றாரு செந்தில். சொல்லுங்க மிஸ்டர்னு சொல்ல, இல்லைங்க சார் அப்படி எதுவும் இல்லைங்கிறாரு செந்தில். அப்போ ரூம்குள்ள இருந்து கொஞ்சம் ஃபைல்ஸ் கொஞ்சம் பணம்னு கொண்டு வர்றாங்க. கோமதி ரொம்பவே பயத்தோடு பார்த்துட்டு இருக்க, சரவணன் அதை பார்த்துட்டு, ஐயோ இது எங்க கடை பணம் சார்ங்கிறாரு. அவர் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கே இருக்க ஜுவல் பாக்ஸ் எடுத்து பார்க்குறாரு. அதில் இருக்க நகைங்களை எடுத்து பார்த்துட்டு, இந்த நகைக்கெல்லாம் பில்லு இருக்கா உங்ககிட்டன்னு கேட்குறாரு. அப்படின்னு தலையாட்டுற பாண்டியன், கோமதி அந்த நகைக்கான பில்லெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுன்றாரு. போங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு அவர் சொல்ல, கோமதி உள்ளர போறாங்க. அடுத்து கொஞ்சம் பணத்தை கையில் எடுக்கிறவரு, இந்த பணத்துக்கெல்லாம் கணக்கு இருக்கா உங்ககிட்டன்னு கேட்க, இருக்குங்க சார், இதுல மொத்தம் 34,000 ரூபாய் இருக்குங்க சார். 14,000 ரூபாய் கல்யாண மண்டபத்துல மளிகை ஜாமான் சப்ளை பண்ண, அது கூட கேஷா தான் கொடுத்தாங்க, அதுக்கு கூட பில்லு இருக்குங்க சார்ங்கிறாரு பாண்டியன். மீதி 20,000 ரூபாய் அரிசி மண்டிக்கு கொடுக்கறதுக்காக நான் பேங்க்ல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்க பணம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவரு பணத்தை ஒரு தடவை பார்த்துட்டு மறுபடி டீப்பாய் மேல வைக்கிறாரு. அதுக்குள்ள கோமதி உள்ளர போய் பில்லெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கோமதி அதீத பயத்தோட நின்றுட்டு இருக்க, செந்தில் திகிலோட நின்றுட்டு இருக்க, அவர் பில்லெல்லாம் செக் பண்றாரு. அவர் அந்த பில்லை செக் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு பத்திரம் இருக்க ஃபைல் எடுக்கிறாரு. இந்த பத்திரத்துல இருக்கிற சொத்தெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க சார். கடைசியா வாங்கின சொத்து கூட செந்தில் வேலைக்கு சேர்றதுக்கு 1 வருஷம் முன்னாடி வாங்கினதுங்க சார் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவர் பேஜஸை திருப்பிக்கிட்டு இருக்காரு.
பாண்டியன் சொன்னதை சரி பார்த்துட்டு அந்த ஃபைலை கீழே வைக்கிறவரு, உங்க வீடு எங்க இருக்கதா சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு அவரு. நானும் கவர்மெண்ட் வேலை தாங்க சார் பார்க்குறேன், எங்க ஆஃபீஸில் தான் குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க, அங்கே தான் நானும் இவரும் இருக்கோன்றாங்க மீனா. ஓ அப்படின்னு எழுந்திருக்கிறவரு, உங்க குவார்ட்டர்ஸையும் கொஞ்சம் சோதனை போடணும், வர்றீங்களா அப்படின்னு கேட்க, சார் அங்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க சாருங்கிறாரு செந்தில். அப்போ இன்னொருத்தர், சார் அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணிக்கிறோங்க சார், நீங்கள் சோதனைக்கு கோஆப்ரேட் பண்ணினா மட்டும் போதும் அப்படின்னு அவர் கொஞ்சம் வெடுக்குன்னு சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு செந்தில். ஏங்க நானும் உங்கள் கூட வர்றேன்னு மீனா சொல்கிறாங்க. அப்போது கதிர் இல்லை நீ நான் போயிட்டு வரேன்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரு, ப்ளீஸ் வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க திரும்ப கூடவே செந்தில் கதிர் போகிறாங்க. மீனாவும் பின்னாடியே ஓடுறாங்க. அரசி அப்படியே திகிலடிச்சு போய் நின்றுட்டு இருக்க ராஜு பெருமூச்சு விட்டுக்கிட்டு, அரசி அப்படின்னு தோளில் கை வச்சு கூப்பிடுறாங்க. அண்ணி அண்ணனை பிடிச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு அரசி பயத்தோட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அரசி, நீ பயப்படாதங்கிறாங்க, வாங்க அப்படின்னு போக செந்தில் அவங்க கூட நடக்கிறாரு. பாத்தியா நான் அப்பவே சொன்னேன்ல, வந்து கூட்டிட்டு போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க கூட கார்ல செந்திலும் கதிரும் ஏறுறாங்க. மீனா இங்கேயே நின்றுட்டாங்க. பாண்டியன் ஃபேமிலி மொத்தமாக ரோட்ல வந்து நின்று பார்த்துட்டு இருக்க வேடிக்கை பார்க்குறவங்களும் அங்கே நிற்கிறாங்க. கார் கிளம்பி போகுது. அந்த பக்கம் நிற்கிற ஒரு லேடி, என்ன பாண்டியன்னு செந்தில் லஞ்சம் வாங்கிட்டானாமே அப்படின்னு கேட்க பாண்டியன் கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்க்குறாரு. உங்களுக்கு யாருங்க சொன்னது அப்படின்னு கோமதி கோவமா கேட்க, லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து தானே வந்துட்டு போறாங்க அப்படின்னு ஒரு லேடி கேட்குறாங்க. அரெஸ்ட் பண்ணியா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்க, ஐயோ அப்படின்னு பார்க்குறாங்க கோமதி. பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியும் டென்ஷன்மா நிற்கிறாரு. மீனாவும் சேர்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஏன்பா பாண்டியா, நீங்க எவ்வளவு ஒழுக்கமான ஆளு, உங்க பையன் இப்படி லஞ்சம் வாங்கலாமான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. சரவணன் டென்ஷன் ஆகி, இங்க பாருங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, எங்க தம்பி ஒன்று லஞ்சம் வாங்க கிடையாதுங்கிறாரு சரவணன். அப்புறம் எதுக்கு ஜீப்ல கூட்டிட்டு போறாங்கன்னு அந்த பெரியவர் கேட்கிறாரு. என்னங்க குவார்ட்டர்ஸில் செக் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கங்க அப்படின்னு கோமதி சொல்ல, கதிர் எதுக்கு கூட போகிறான்னு ஒரு லேடி கேட்குறாங்க. செந்தில் லஞ்ச பணத்தை வாங்கி கதிர்கிட்ட கொடுத்துருக்கானான்னு இவங்களே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க ஒரு லேடி. ஷோ கடவுளே அப்படின்னு கோமதி நெத்தியில் கையை வைக்க, ஏங்க யாரும் எதுவும் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்கும்போதே, யாரும் லஞ்சம் வாங்கல, யார்கிட்டையும் எதுவும் கொடுத்து வைக்கல, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு அப்படின்னு பாண்டியன் கோவப்பட மீனா ரொம்ப சங்கடமா நிக்கிறாங்க. செந்திலோட ஆபீஸ்ல யாரோ லஞ்சம் வாங்கி இருக்காங்க, அதனால அவன் கூட வேலை பார்த்துட்டு இருக்க எல்லார் வீட்லயும் போய் செக் பண்றாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு பாண்டியன். அப்போ ஒரு லேடி, அண்ணே நாங்க வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டோன்றாங்க. மா நீ என்ன கேள்விப்பட்ட என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுமா, ஆனா இவர் சொன்னதுதான் நடந்துட்டு இருக்குது. ஊர்ல ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஓடி வந்துருவீங்களே, போங்க 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 அப்படின்னு கோமதி எரிச்சலும் வெறுப்புமா விரட்டி விடுறாங்க. வாங்க போலாம் அப்படின்னு முகத்தை திருப்பிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போக, சும்மா வந்துட வேண்டியது விசாரிக்கிறேன்னு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஏங்க என்னங்க இது அப்படின்னு கோமதி கேட்க பாண்டியன் எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறாரு. ஏங்க பிரச்சனை எதுவும் வராது இல்லைங்க அப்படின்னு கோமதி கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியல கோமதி, என்ன இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ கடவுளே அப்படின்றாங்க கோமதி. மீனா ரொம்ப சங்கடமா, அவரால் தானே வீட்டில் இவ்வளோ பிரச்சனையும் சே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, அவன் லஞ்சம் வாங்கினா இப்போ திருந்திட்டேன்னு சொல்கிறான், இருந்தாலும் அவன் பண்ணின தப்புக்கு அவன் அனுபவிச்சு தானே ஆகணும், கூட்டிட்டு போய் சோதனை போடட்டும் விசாரிக்கட்டும், இப்படி எல்லாம் பண்ணினாதான் நாளைய பின்ன அவனுக்கு தப்பு எதுவும் பண்ணக்கூடாதுன்ற பயம் வரும். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமே வாழ்க்கையில் தப்பு பண்ணுவோன்ற எண்ணம் வருமா, வராதுல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஐயோ முருகா அப்படின்னு கோமதி வேண்டிட்டு இருக்க மீனா ரொம்ப சங்கடத்தோட நிக்கிறாங்க. குவார்ட்டர்ஸ்ல ஒருத்தர் வண்டியை தொடச்சிட்டு இருக்க கார் சரக்குன்னு வந்து நிக்குது. அங்கங்க போயிட்டு வந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. காரை நிறுத்திட்டு அவங்களும் இறங்க செந்திலும் கதிரும் இறங்கி வர்றாங்க. வீடு எந்த ஃப்ளோர்னு கேட்க செகண்ட் ஃப்ளோருங்கிறாரு செந்தில். சரி வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்க நிக்கிற ஒருத்தர், என்ன செந்தில் சார் வீட்டு பக்கம் ஆளையே காணோன்னு கேட்குறாரு. வாங்க சார் அப்படின்னு சிரிச்சுட்டு அவங்க போறாங்க. வண்டியை தொடச்சிட்டு இருந்தவர் போறவங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படியே வண்டி தொடக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்குள்ள 5 பேரும் வர்றாங்க. இங்க பாருங்க, நாங்க சோதனை பண்ணி முடிக்கிறவர்களும் நீங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, அமைதியா உட்கார்ந்துருக்கணும், இங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவோட குஷன் எல்லாம் தூக்கி பாக்குறாங்க. செந்திலும் கதிரும் அமைதியா சோஃபால உட்காந்துக்க அவங்க நூக் அண்ட் கார்னர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் கேமராவை ஆன் பண்ணி வீடியோ வேற எடுத்துட்டு இருக்காரு. ஒருத்தர் உள்ளர போய் தேடிட்டு இருக்க, இன்னொருத்தர் இவங்க 2 பேருக்கும்
காவலா நின்னுட்டு இருக்காரு. அண்ணே நீ ஓகே தானேன்னு கதிர் கேக்குறாரு. செந்தில் எதுவும் பெருசா சொல்லாம அமைதியா லைட்டா தலையாட்டுறாரு. இப்போ 2-3 லேடிஸும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வந்துடுறாங்க. செந்தில் சார் ஏதாவது பிரச்சனையான ஒரு லேடி கேக்குறாங்க. செந்தில் திகிலோட பார்க்க, ஏமா நாங்க விஜிலன்ஸ்ல இருந்து வந்திருக்கோம், வீட்டை சோதனை போட்டுக்கிட்டு இருக்கோம், யாரும் உள்ளர வரக்கூடாது, வெளியே போங்கன்றாரு அவரு. வண்டி தொடச்சிட்டு இருந்தவரு அங்க நின்ன 2 லேடிஸ்னு எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க வெளியே போறாங்க. வீட்டில் பீரோவில் டப்பி டிப்பின்னு அத்தனையும் பார்த்து முடிக்கிறாங்க. ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் வர்றோன்னு உங்களுக்கு முன்னாடியே தகவல் எதுவும் கிடைச்சதா? அதனால பணத்தை வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிட்டீங்களோன்னு ஒருத்தர் கேட்குறாரு. இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார், நான் எதையுமே மறைச்சு வைக்கலங்கிறாரு செந்தில். அப்படிங்கிறவர் ஒரு ஃபைல் எடுக்க இன்னொருத்தர் அந்த ஃபைலை காட்டி ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் சர்ச் பண்ணதுக்காக இங்கே அங்கேயும் அதுக்கான டீட்டெயில்ஸ் இதுல சைன் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்க செந்தில் அதை வாங்கி சைன் பண்றாரு. பேனா வச்சுட்டு நிமிந்து பார்க்க பண்ணுங்க சார் போடுங்க அப்படின்னு அவர் சொல்ல செந்தில் சைன் பண்ணி கொடுக்குறாரு. கொடுங்க சார் போலாமான்னு அவர் கேட்க வரோங்க சார் வாங்க அப்படின்னு அங்கே நிற்கிறவரையும் கூட்டிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க 3 பேரும் கதவை தாண்டி வெளியே போக அப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுறாரு செந்தில். அவரால் நடுக்கத்தில் கண்ணையும் திறக்க முடியல. இவ்வளோ நேரம் மூச்சை கூட முழுசா விடாம இழுத்து பிடிச்சிட்டு இருந்தவர் உடம்பு கிடுகிடுக்க நிற்கிறாரு. சரின்னு வா போவோம் அப்படின்னு அவர் தோல்ல தட்டுறாரு கதிர். செந்திலால் நிற்க முடியல. கதிரை பிடிச்சிக்கிறவரு, டேய் கொஞ்சம் இருடா, என்னால் முடியல, படபடன்னு இருக்கு அப்படின்னு லைட்டாக நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்றாரு. அதான் எதுவும் கிடைக்கல இல்லைன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, இப்போ வந்தவங்க கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தா கட்டுக்கட்டா பணத்தை அள்ளிக்கிட்டு போயிருப்பாங்கடா, என்னையும் சேர்த்து தான் பிடிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாம் மீனாவுக்கு தெரிஞ்சவங்க, கூட வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. மீனா அவங்க முன்னாடி எல்லாம் அசிங்கப்பட்டு போயிருப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, அதெல்லாம் கரெக்டு தான், அதான் எதுவுமே நடக்கலை என்னங்கிறாரு கதிர். ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை தான் நான் உருவாக்கி வச்சிருந்தேனே அப்படிங்கிறாரு செந்தில் படபடப்போடையே. சரிண்ணே டென்ஷன் ஆகாதங்கிறாரு கதிர். தப்பிச்சிட்டேன்டா, யாரு செஞ்ச புண்ணியமோ தெரியல, நான் தப்பிச்சிட்டேன்டா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இருனே அப்படின்னு கதிர் கிச்சன் பக்கம் ஓடி போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வர்றாரு. இந்தானே முதல்ல தண்ணிய குடி அப்படின்னு கொடுக்க, குடிச்சிட்டு அப்படியே டேபிள் மேல வைக்கிறாரு அவரு. இங்க பாருனே, நான் உன்னை விட சின்னவன் தான், அதனால அட்வைஸ் எல்லாம் எடுத்துக்காத. ஒரு தப்பு பண்ணா என்ன நடக்கும்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு கேட்க செந்தில் டக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. இனிமே அந்த தப்பை பண்ணாத அப்படின்னு கதிர் சொல்ல, குறுக்குல தலையாட்டிட்டு பண்ண மாட்டேன்டா, கண்டிப்பா பண்ண மாட்டேன், ஆயுசுக்கும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு செந்தில். சரி போலாமா அப்படின்னு கதிர் கேட்க உம்மனை தலையாட்டுறாரு செந்தில். சரி வா போலாம் அப்படின்னு அண்ணனோட கையை பிடிக்க அவரும் எழுந்திருக்கிறாரு. 2 பேரும் அங்க இருந்து வெளியே வர்றாங்க. கீழே அங்கங்க நின்று நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி, என்ன செந்தில் சார், விஜிலன்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து ஆளுங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஷார்ப்பான பார்வையோட கேட்க செந்திலுக்குள்ளற ஒரே பதட்டம் ஆகுது. அது ஒன்றும் இல்லை, அண்ணன் ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்க லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க, அதனால தான் ஆஃபீஸில் வேலை பார்த்த எல்லார் வீட்லையும் செக் பண்ணுறாங்க, அம்பட்டு தான், வேற ஒன்றும் இல்லைங்கிறாரு கதிர். அந்த லேடி கொஞ்சம் சந்தேகமாகவே குறுகுறுன்னு பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு லேடி, ஆமாம் மீனா எங்கன்னு கேட்குறாங்க. அண்ணி வீட்டில் இருக்காங்கன்னு கதிர் சொல்ல, ஓ அப்படின்றாங்க அவங்க. அண்ணே நீ வாண்ணே நம்ம போகலாம் அப்படின்னு கதிர் கூப்பிட செந்தில் ஒரேட்டை எடுத்து வைக்கிறாரு. லஞ்சம் வாங்கியிருப்பாங்க, யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, அந்த மஞ்சள் சுடிதாரம் இருக்கும்னு தலையாடுறாங்க. அவங்க 2 பேரும் அங்கேருந்து போக அவங்க எல்லாருமே இவங்க முதுகையே தொலைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கதிர் கார் ஓட்டிக்கிட்டு இருக்க பக்கத்துல முத்துவேல் உட்கார்ந்துருக்காரு. வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு கதிர் கேட்க, என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு அவரு. இல்ல எங்க போறதா சொல்லிட்டு வந்தீங்கன்னு அப்படின்னு கதிர் கேட்க, கதிர் கூட ஹாஸ்பிட்டல் போறதா சொல்லிட்டு வந்தேன்றாரு முத்துவேல். ஓ அப்படியா சொன்னீங்க அப்படின்னு கதிர் ஆச்சரியமா கேட்க, சொல்லிட முடியுமா, தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை பார்க்க போறதா சொன்னேன்னு புன்னகையோட சொல்றாரு அவரு. அதானே பார்த்தேன், ஆள் தான் இவ்வளவு வளர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் இல்லைன்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குற கதை. எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க, ஆனா உங்க வீட்டுல அப்படி எதுவும் சொல்லல இல்ல அப்படின்னு கதிர் கேட்க, எங்க வீட்லயும் அப்படி சொல்லி தான் வளர்த்தாங்க, அதே நேரம் சில நல்ல விஷயங்களுக்கு பொய் சொல்ல தயங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல, நல்லா சமாளிக்கிறீங்கிறாரு கதிர். சில நேரத்துல சமாளிச்சு தானே போக வேண்டி இருக்கு அப்படிங்கிறாரு முத்துவேல். சரின்னு தலையாட்டிட்டு,
டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபர்தரா போறோமே, உங்களுக்கு பயமெல்லாம் இல்லையான்னு கதிர் கேக்குறாரு. அம்புட்டு பெரிய ஆபரேஷனையே உன்னோட உதவியோட பண்ணிட்டேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏன் பயப்பட போறேங்கிறாரு முத்துவேல். தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஞாபகம் இருக்குல்லன்னு கேக்குறாரு கதிர். எந்த நேரமும் வியாதி ட்ரீட்மெண்ட்னு பேசணும்னு இல்ல, வேற ஏதாவது பேசலாமான்னு கேக்குறாரு முத்துவேல். பேசலாமே, யாரு வேண்டான்னு சொன்னா அப்படிங்கிற கதிர். உங்க பிசினஸ்லாம் எப்படி போகுதுன்னு கேக்குறாரு. பிசினஸ் விஷயத்துல இல்ல நான் இப்ப பெருசா தலையிடுறது இல்ல, இப்ப எல்லாமே சக்தி தான் பாத்துக்கிறாங்கிறாரு முத்துவேல். அதெல்லாம் மீசக்காரரு நல்லா தான் பாத்துக்குவாரு அப்படின்னு கதிர் மீசை தடவிட்டு சொல்ல, பாத்துக்குவாங்கிறாரு முத்துவேல். ஆமா, ராஜி எப்படி இருக்கா அப்படின்னு முத்துவேல் கேட்க, மேடம்க்கு என்ன, நல்லா இருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்ல சந்தோஷமா சிரிக்கிறவரு. அடுத்த எக்ஸாம் எப்போன்னு கேக்குறாரு. இன்னும் அடுத்த எக்ஸாமுக்கு டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படின்னு தலையாடுறாரு. அதுலயும் பாஸ் ஆயிடுவல்ல அப்படின்னு முத்துவேல் கேட்க, ஒரே இடத்துல உட்கார்ந்து படிச்சா பாஸ் ஆயிடுவா, எங்க அவதான் உட்காரவே மாட்டேங்கிறாளே, அவளுக்கு அம்மாவோடையும் மீனா அண்ணியோடையும் உட்காந்து ஊர்கதை பேசுறதுக்கு தான் சரியா இருக்குது அப்படின்னு கதிர் சொல்ல, கதை பேசினாலும் காரியத்துல கண்ணா இருப்பா என் பொண்ணு அப்படின்னு முத்துவேல் ரொம்ப பெருமையா சொல்றாரு. உடனே கதிரும், உங்க பொண்ணை நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்களே, காரியத்துல கரெக்டா இருந்தா சரிதான் அப்படின்னு கதிர் சொல்ல, அதெல்லாம் இருப்பாங்கிறாரு முத்துவேல். டக்குன்னு உன் அண்ணனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு அவரு. எந்த அண்ணனுக்கு என்ன பிரச்சனைங்கிறாரு கதிர். என்னமோ வேலை செய்யற இடத்துல லஞ்சம்லாம் வாங்கிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, யார் சொன்னான்னு கதிர் கேக்குறாரு. தெருவுல 4 பேர் பேசிக்கிட்டாங்களா அப்படின்னு கதிர் கேட்க, தெருவுலையும் பேசிக்கிட்டாங்க, அவன் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க, எதுக்கு உங்க அண்ணன் தேவையில்லாம லஞ்சம் வாங்குறான், அதான் அவனுக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல, அத நல்லபடியா பார்க்க வேண்டியது தானேங்கிறாரு முத்துவேல். கதிர் அமைதியா இருக்க, வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கிற இந்த காலத்துல இதெல்லாம் தேவையாங்கிறாரு அவரு. எங்க அண்ணன் நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, லைட்டா அதோட வழியில இருந்து திசை மாற பாத்துருச்சு, ஆனா இனிமே மாறாது, இனிமே எப்பவுமே நேர் வழிதான் அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படி இருந்தா சந்தோஷம் தாங்கிறாரு முத்துவேல். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும்னு அஷூரன்ஸ் கொடுக்கறாரு கதிர். ஆமா, உங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கதிர் கேட்க, அதெல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்றாரு முத்துவேல். கொஞ்சம் பொறுமையா வேற இடத்துல எங்கேயாவது பொண்ணு பார்த்துருக்கலாம்ல, இல்லைன்னா அவருக்கு கல்யாணமே கூட பண்ணி வைக்காம இருந்திருக்கலாம், யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லைங்கிறாரு கதிர். சக்தி ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சா அதை பண்ணியே தீருவான் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அது தெரியும், வழக்கமா நீங்க எங்கேயாச்சும் போனா உங்க பின்னாடியே வருவாரே, இன்னைக்கு வரலையான்னு கதிர் கேக்குறாரு. அவனை வேற ஒரு வேலை விஷயமா வெளியே அனுப்பிட்டு தான் உன் கூட வந்திருக்கேங்கிறாரு முத்துவேல். உஷாரா தான் இருக்கீங்க அப்படின்னு கதிர் சொல்ல முத்துவேல் சிரிக்கிறாரு. அவனுக்கு மட்டும் நாம 2 பேரும் ஒன்னா ஹாஸ்பிட்டல் போற விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான், உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், அதான் இந்த விஷயத்துல எனக்கு இருக்கிற ஒரே கவலைங்கிறாரு முத்துவேல். நீங்க என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு கதிர் சொல்ல, நீ எல்லார பத்தியும் கவலைப்படுவ, உன்னை பத்தி யாரும் கவலைப்படக்கூடாதா அப்படின்னு முத்துவேல் கேட்க, அதெல்லாம் அப்படிதான், நீங்க தெம்பா இருக்கீங்கல்லன்னு கதிர் கேட்க, அப்படின்னு தலையாடுறாரு முத்துவேல். நான் நல்லா தெம்பா தான் இருக்கேன், அவரு நல்லா தெம்பாவே சொல்றாரு. வரும்போது ஏதாச்சும் சாப்பிட்டு வந்தீங்களான்னு கதிர் கேட்க, நான் சாப்பிட்டேன்னு தலையாடுறாரு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் போறோமே, டாக்டர் என்ன சொல்ல போறாருன்னு பயமாவே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு எப்படியாவது முத்துவேல பயமுறுத்த கதிர் ட்ரை பண்றாரு. அவரு உச்சி கொட்டிட்டு அதெல்லாம் பாத்துக்கலான்னு தெனாவட்டும் தைரியமா சொல்றாரு. உடனே கதிர் ரொம்ப பெருமையா, ஆமா நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, பாத்துக்கலான்னு ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறாரு. இந்த பாத்துக்கலாங்கிறதையே உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சிரிக்க, கதிரும் சிரிச்சுட்டு உங்களுக்கு தண்ணி ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறாரு. இல்ல வேண்டான்னு அவர் சொல்ல, உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க அப்படின்னு கதிர் கேட்க, சொல்றேன்னு தலையாட்டுறாரு அவரு. 2 பேரும் சந்தோஷ சிரிப்போட பேசிக்கிட்டே இருக்க, கதிரோட கைகளில் இருக்கிற வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.